வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான 12th ஸ்டாண்டர்ட் ஸ்கேன் காப்பி ரிலீஸ் பண்ணக்கூடிய டேட் அப்டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th 12th மெயினாக 12th பொறுத்த வரைக்கும் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு 12th மார்க் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இன்ஜினியரிங் ஆகட்டும், மெடிக்கல் ஆகட்டும், அதே மாதிரி லா, அக்ரி இதுக்கெல்லாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டில் நான் எதிர்பார்த்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வரல, மார்க் கம்மியாக இருக்குது, சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா போடல அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரைட் பண்ண அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட், அதாவது பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ஆன்சர் ஸ்கிரிப்டை வாங்கி பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அமௌண்ட் எல்லாம் பே பண்ணிட்டாங்க. இன்னும் ஸ்கேன் காப்பி டவுன்லோட் ரிலேட்டடாக எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஸோ காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 வகுப்பு மாணவர்களுக்குமே எப்போவுமே 11th 12th தான் ஸ்கேன் காப்பி கொடுப்பாங்க. இப்போ 10th வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் காப்பி தரதுனால ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கான ஸ்கேன் காப்பி பொறுத்த வரைக்கும் வியாழன் வெள்ளிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களில் வரும் அப்படின்னு. ஸோ யூஸ்வலாக ஸ்கேன் காப்பி பொறுத்த வரைக்கும் யார் வாங்கி பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பயாலஜியில் ஒரு 98 95 வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கி பார்ப்பாங்க. அதேமாதிரி பயாலஜியில் சென்டம் மார்க் வாங்கினவங்களுமே இப்போ 70க்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 out of 70 அப்படின்னு வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 70க்கு 69 65. ஸோ இன்டர்னல் மார்க் போடுறதுனால சொல்கிறேன். ஸோ அவங்க வாங்கி பார்ப்பாங்க. ஸோ கரெக்டாக கீ பாயிண்ட்டு நம்ம எழுதியுமே ஏன் நம்ம பேப்பர் வந்து சரியாக வேல்யூஷன் பண்ணலன்னு சொல்லி அதை செக் பண்ணிவிட்டு டோட்டல் ஒரு டைம் செக் பண்ணுவாங்க. கரெக்டாக வேல்யூஷன் பண்ணுறாங்களா செக் பண்ணிவிட்டு ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. ஸோ ஒரு மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட் காட்டுறேன். எஸ், இதான் அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு மாடல் தான். இதில் பார்த்தீங்கன்னா பயோபாட்னி பயோஜாலஜியில் 35 out of 35 சென்டம் மார்க் வந்து போட்டிருக்காங்க. ஏ டைப் கொஷின் பேப்பரு கொஸ்டின் வைஸாகவும் பேஜ் வைஸாகவும் 35 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ எப்படி வந்து பேப்பர் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி சென்டம் மார்க் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேன் காப்பியை வந்து நீங்கள் வாங்கி பார்க்கலாம். இப்படி தான் வந்து ஸ்கேன் காப்பி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மார்க் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 8 out of 8 8க்கு 8 கரெக்டாக வாங்கியிருக்காங்க. இன்டீரியரில் கேட்டிருந்தாலுமே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கருவுருனா என்ன அதுவும் கரெக்டாக வந்து எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி தான் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதக்கூடிய உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி ரிசல்ட்டு டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜியோட வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி 12th ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து டேட்டா பொறுத்து ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து டவுன்லோட் பண்ணிங்கல்ல, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ 2 மார்க்லாம் எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, என்னென்ன கீ பாயிண்ட்டுக்கு வந்து மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் பயோபாட்னியில் 35 out of 35 வாங்கியிருக்காங்க. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 95 96 அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 62 60 64 அப்படின்னு போட்டிருந்தா எந்த 2 மார்க்கில் மார்க் குறைச்சிருக்காங்க, எதனால் மார்க் குறைச்சிருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணி மறுபடியும் ரீவேல்யூஷன் ரீடோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்கேன் காப்பி வந்ததுக்கப்புறம் தான் அந்த 2 ப்ராசஸும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து போவீங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்கேன் காப்பி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் எல்லாமே இருக்கும். இதில் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறவங்க அக்யூரேட்டாக வேல்யூஷன் பண்ணுவாங்க. இப்போ தடைக்கட்டு நொதினா என்ன, இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட் இருந்தால் மார்க் வந்து கொடுத்துட்டு இந்த சைடும் 2 மார்க் போடுவாங்க. அதே மாதிரி 11th 2 மார்க் வாங்கியிருக்காங்கன்னு செக் பண்ணி தான் வந்து ஒரு டைமுக்கு 3 டைம் ஒரு பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஏஇஎஸ்ஓசிங்கிற மாதிரி 3 பேர் தான் வந்து ஒரு பேப்பரை வந்து வேல்யூஷன் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. கரெக்டாக ஏஇ வேல்யூஷன் பண்ணுறாங்களான்னு சொல்லி சிஎஸ்ஓ வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலாக வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் சரியாக பண்ண மாட்டாங்க, டோட்டல் சரியாக பண்ணியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் கவனக்குறைவுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் நீங்கள் எழுதின பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஆன்சர் ஸ்கிரிப்டை வாங்கி பார்க்கலாம். நார்மலாக ஸ்கூலில் கோட்டையிலி ஆஃப் இயர்லி ரிவிஷன் நடந்துச்சுன்னா பேப்பர் வேல்யூஷன் பண்ணி உங்களுக்கு ஒரிஜினல் பேப்பர் வந்து கையில் கொடுப்பாங்க. ஆனால் இந்த பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. அதனால் ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகும். நீங்கள் எழுதின பேப்பர் வந்து கலர்ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதில் நீங்கள் எதாவது திடீர்னு மாற்றினாலும் மாற்றுவீங்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் டைப்பில் ஸ்கேன் பண்ணி கிட்டத்தட்ட இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த் ரெஜிஸ்டர் நம்பர் பார்கோடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கேன் காப்பி நீங்கள் செக் பண்ணி ரீடோட்டல் அப்ளை பண்ணிக்கலாம், அப்படின்னா ரீவேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ப்ராசஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்கேன் காப்பி வந்ததுக்கப்புறம் 1 by 1 டிஜியோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான்.
கரெக்டாக வந்து 30-31 தேதிக்குள்ளே உங்களுக்கான 12th ஸ்டாண்டர்ட் ஸ்கேன் காப்பி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இல்லை ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சப்ஜெக்ட் அப்டேட் பண்ணியிருப்பீங்க, இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து 6 சப்ஜெக்ட்டுக்குமே ஸ்கேன் காப்பி வாங்கியிருப்பீங்க. இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12th வந்து பார்த்தீங்கன்னா 6 சப்ஜெக்ட் இருக்குன்னா ஒரு சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆகிருப்பாங்க, 5 சப்ஜெக்ட்டில் பாஸ் ஆகிருப்பாங்க. அந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்கேன் காப்பி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வர 30-31 தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 3 கட்டமாக ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க, அப்படின்னா 2 கட்டமாக ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து 12th தான் கொடுப்பாங்க. 12th தான் ஃபஸ்ட்டு ஸ்கேன் காப்பி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே 10th, லாஸ்ட்டாக மேபி 11th. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12th கூட 11th வந்துடும். சில டைம் மூணு ஸ்கேன் காப்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெப்சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாலிடெக்னிக், டிப்ளமோ, +1 இந்த மாதிரிலாம் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு தெரியணும்னா மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ உங்களுக்கான ஸ்கேன் காப்பி ரிலேட்டடாக தொடர்ந்து எல்லா அப்டேட்டும் தொடர்ந்து கொடுப்போம். ஸோ எப்படி வேல்யூஷன் பண்ணுறாங்க பேப்பரை, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க, பயோ பாட்னி, பயோ ஜுவாலஜி எப்படி சென்டம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாடல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொடுக்க போகிறோம். ஸோ 5 மார்க்லாம் வந்து தனிசெல் புரதம் எழுதியிருக்காங்க. புக்கில் இருக்கிற மாதிரி கரெக்டாக எந்த ஒரு பாயிண்ட்டும் ரெடியூஸ் பண்ணாமல் அக்யூரேட்டாக எழுதியிருக்கிறதுனால மார்க் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெடியூஸே பண்ணவே இல்லை. பயோ ஜுவாலஜிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 35 out of 35 கொஸ்டின் வைஸாகவும் பேஜ் வைஸாகவும் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே ஆஸ் யூஷுவல் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக புக் பேக் 1 மார்க்காக இருந்தாலும் சரி, இன்சைடாக இருந்தாலும் சரி 8க்கு 8 கரெக்டாக வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி மனித மரபணு திட்டத்தோட இலக்கு இதில் இந்த பேஜ் வைஸாக 10 மார்க் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா அந்த மார்க் அலாட்மெண்ட் அப்டேட் பண்ணுற பேஜில் ஃபஸ்ட்டு பேஜில் 10 மார்க் வாங்கியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு 9th கொஷினில் 2 மார்க் வாங்கியிருக்காங்க. 8 1 மார்க்லையும் கரெக்டாக வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி இந்த மாதிரி 1 வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிகிட்டே போடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து நடந்திருக்கு. ஸோ உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா, 2 டேஸில் வந்து வாங்கிக்கலாம். அப்படின்னா 3 டேஸ்க்குள்ளே இந்த மந்த்துக்குள்ளே அப்டேட் பண்ணிடுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்படி ஸ்கேன் காப்பி அப்டேட் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக எந்த வெப்சைட்டில் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு, அதாவது உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், டேட்டா பர்த் கொடுத்து டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி நான் வீடியோ கண்டிப்பாக போடுவேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா முடிஞ்ச வரைக்கும் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக தொடர்ந்து அப்டேட் கொடுப்போம். அதே மாதிரி ஸ்கேன் காப்பி, பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ, மாடல் கொஷின் பேப்பர் இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவேன். அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஸ்கேன் காப்பி ரிலேட்டடாக தொடர்ந்து 10th 11th 12th அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இதெல்லாம் ஒரு ஐடியா தான், எப்படி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க, மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.